அல்லாஹு தாலா அல்குர்ஆனில் கூறுகின்ற பொழுது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் திட்டவட்டமாக வெற்றி பெற்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்திலிருந்து எந்த எந்த நற்பண்புகள் பிறக்க வேண்டும், எந்த எந்த அமல்கள் செய்தால் உள்ளம் தூய்மை பெறும், எந்த எந்த திக்ர்களை தன்னுடைய வாழ்நாளில் அவன் முழுவதுமாக அவன் ஓதினால் அவனுடைய உள்ளம் தூய்மை பெறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகாட்டல்களை உள்ளம் தூய்மை பெறுவதற்கான வழிகாட்டல்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை சீர்கெடச் செய்கிறாரோ, ஹாப அதாவது அவர் நஷ்டமடைந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது சீர்கெட்டு விடுமானால் உள்ளத்தை அழுக்கடையச் செய்யக்கூடிய தீய பண்பாடுகள் என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் எமக்கு சொல்லி எச்சரிக்கை விட்டார்கள். இந்த பண்பாடுகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்று. அவ்வாறான அல்லாஹ்வின் தூதர் தடை செய்த எச்சரிக்கை செய்த அந்த தீய பண்பாடுகள் ஒன்றுதான் பொறாமை கொள்ளல் என்பது. இந்த பொறாமை என்பதனை இமாம்கள் 4 வகையாக என்ன செய்கிறார்கள், பிரித்து நோக்குகிறார்கள். முதலாவது கட்டம் என்ன? முதலாவது, எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இது பொறாமையினுடைய உச்சகட்டமாக இமாம்கள் சொல்கிறார்கள். எனக்கு கிடைக்காதது, நான் தேடி கஷ்டப்பட்டு ஒன்று சேர்க்காத என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்டு படித்து 12 வருடமாக 10 வருடமாக நான் கற்ற கல்விக்கு எனக்கு கிடைக்காத பட்டம் பதவி, நான் எவ்வளவு காலம் வருடா வருடம் ஊரிலே ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது நாட்டிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நான் பட்ட பாட்டுக்கு எனக்கு கிடைக்காத அந்த அதிகாரம், அந்த சொத்துக்கள், அந்த பதவிகள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இது பொறாமையின் உச்சகட்டம். அப்படி இவருக்கு கிடைக்காத ஒரு பதவி, பட்டம், ஒரு அதிகாரம் இன்னொருத்தருக்கு கிடைச்சா என்ன செய்வார்? அந்த பொறாமையான கோணத்தோடு அவர் உள்ளத்திலிருந்து ஒரு கருவம் கொண்டு உருவாகும். அதன் மூலமாக பார்ப்பார். அவன் எப்பொழுது வீழ்த்தலாம், இவனுடைய அதிகாரத்தில் எப்பொழுது சதி திட்டங்களை தீட்டலாம், இவனுடைய பட்டம் பதவிகளுக்கு நாம் என்ன செய்யணும், அசிங்கத்தை ஏற்படுத்தி அவன் அவமானத்தை ஏற்படுத்தி அவனை அந்த பதவியிலிருந்து அவன் கீழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி என்ன செய்யும்? உள்ளத்தில் பொறாமை தன்மையோடு என்ன செய்வான்? அந்த அவனுக்கு எதிராக யார் அந்த அவனுக்கு கிடைக்காத ஒன்றை பெற்றுக்கொண்டாரோ அவனை பற்றி என்ன செய்வான்? 24 hour என்ன செய்வான்? அவனுடைய சிந்தனையாக தான் இருக்கு. அவனுக்கு எப்பொழுதும் அநியாயம் செய்யலாம் என்று கூட சில நேரங்கள் என்ன செய்வான்? அநியாயம் செய்வதற்கு கூட முற்படலாம். இரண்டாவது அம்சமாக இமாம்கள் வரையறை செய்கிறார்கள், மற்றவனுக்கு இல்லாமல் போனாலும் எனக்கு மட்டும் கிடைக்கும். மற்றவர்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் சொத்துக்கள் இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் வைத்தியராக வேண்டும், நான் மட்டும்தான் அதிபராக வேண்டும், நான் மட்டும்தான் ஆட்சி அமைக்க வேண்டும், நான் மட்டும்தான் ஒரு நாட்டிற்கு ஒரு ஆட்சியாளனாக வர வேண்டும், மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு என்ன? தகுதியை பார்த்து இந்த உள்ளத்தில் என்ன செய்யும்? பொறாமைத்தன்மை ஏற்படும். அதாவது இந்த வைத்தியர் துறைக்கு நான் தான் தகுதியானவன், மற்றவர்கள்லாம் தகுதி இல்லை, ஆட்சி அமைப்பதற்கு நான் தான் மிகவும் அனுபவசாலி, நான் தான் அதுக்கு தகுதியானவன், இப்படி என்ன செய்வாங்க? தகுதியை பார்த்து மற்றவருக்கு இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் என்ன செய்யணும்? கிடைக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, அம் யஹ்சுதூன அன்-நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றில் மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். அம் யஹ்சுதூன அன்-நாஸ, அதாவது நாசிங் என்ற இந்த சொல் விடத்தில் நபி அவர்களை குறிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு உம்மி நபியாக இருந்தார்கள், எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்தார். அப்படியான ஒரு நபிக்கு நபித்துவ பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று பலர்கள் செஞ்சாங்க. பல முனாஃபிக்குகள் அல்லாஹ்வின் தூதர் மீது பொறாமை கொண்டார்கள். அதற்கு தகுதியானவன் நான் தான், எனக்கு எழுத தெரியும், கவிபாட தெரியும், அதுக்குரிய தகமையில் இருக்கிறது, எனக்கு தந்தால் நான் அழகாக செய்திருப்பேன் தானே. இப்படி ஒரு பொறாமை ஒன்று என்ன செஞ்சிச்சு? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் சில முனாஃபிக்குகள் உள்ளத்திலிருந்து தோற்றமிட்டது. அப்போ மற்றவனுக்கு இல்லாமல் போனாலும் எனக்கு மட்டும் என்ன செய்யணும்? கிடைக்கணும் என்கிறது இரண்டாவது ஒரு வகையாக இமாம்கள் இந்த பொறாமை என்பதை பிரிக்கிறார்கள். மூன்றாவது வகை என்ன? தனக்கு கிடைத்தது வேறொருவனுக்கும் கிடைக்கக்கூடாது, தனக்கு கிடைத்தது வேறொருத்தருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த பாடசாலையில் இந்த
வைத்தியசாலையில் நான் மட்டும்தான் வைத்தியனா இருக்கணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாது. இந்த பாடசாலை நான் மட்டும்தான் அதிபராக இருக்கணும், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்ற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த பதவி போகக்கூடாது, இந்த ஆட்சி அதிகாரம் போகக்கூடாது, இந்த சொத்துக்களை நான் மட்டும்தான் இந்த ஊரில் என்ன செய்யணும், மிக பெரும் ஒரு செல்வந்தனாக வாழ வேண்டும், மற்ற யாரும் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இது 3வது வகையாக பிரிக்கிறார்கள். 4வது வகைதான் கபத் என்கின்ற ஒன்று. அதாவது இது பொறாமையும் அல்ல, பெருமிதமும் அல்ல, இது 2க்கு இடைப்பட்ட ஒன்று. இது அதாவது பொறாமை என்று சொல்ல மாட்டோம், அதாவது பெருமூச்சூடு என்று நாம் இலேசாக செல்லலாம். பாருங்க எப்படியெல்லாம் இருந்தவங்க இன்றைக்கு எப்படியெல்லாம் சொத்துக்களோடும் பட்டம் பதவிகளோடும் பல சொகுசான வாழ்க்கையோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்களே என்று ஒரு பார்த்த உடனே அவனை வீழ்த்தணும் என்ற கெட்டணமும் இல்லை, அவனுக்கு தீங்கு செய்யணும் எந்த ஒரு கெட்டணமும் இல்லை, பார்த்த உடனே என்கின்ற அதாவது பெருமிதம் அடைகின்ற தன்மை என்பது கபத் என்று 4வது கட்டமாக இமாம்கள் பிரித்து நோக்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஹஸத், பொறாமை கொள்வதை கொண்டு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கின்றேன். பொறாமை என்பது ஒரு தீய குணம், அது உள்ளத்தில் ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்துவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்னல் ஹஸத யஅகுலு ஹஸனாத், ஒருத்தருடைய உள்ளத்தில் பொறாமை என்பது இருந்தால் மற்றவனை என்ன செய்யணும், மற்றவனுடைய பொருளாதாரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டும், எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற ஒரு கர்வம் ஒன்று, மற்றவனுக்கு இல்லாமல் போனாலும் எனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறாமை என்கின்ற 2வது நிலையும், இப்படி பொறாமை தன்மை என்று ஒரு மனிதர் உள்ளத்தில் இருக்குமானால் நன்மைகளை அது சாப்பிட்டு விடும் என்று சொன்னார்கள். வருடா வருடம் ஹஜ் செய்து கஷ்டப்பட்டு ஹஜ் செய்து ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கி தான தர்மங்கள் செய்து 5 நேர தொழுகை தொழுது இப்படி நன்மையெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இன்னொருத்தர் நல்ல சொகுசா வாழக்குள்ள அவரை பார்த்துட்டு இவருக்கு என்ன செய்யணும், நமக்கு இல்லாத இவருக்கெல்லாம் கொடுபட்டிருக்க இந்த சொத்து, அப்போ இவன் என்ன செய்யணும், இவன் பட்டம் பதவியில் என்ன செய்யணும், அசிங்கத்தை ஏற்படுத்தி பலவீனத்தை ஏற்படுத்தி இவன் அந்த பதவியிலிருந்து அகற்ற வேண்டும். இப்படி ஒரு பொறாமைத்தன்மை வந்தால் இவன் நன்மைகள் என்ன செய்யும், அதை அழித்து விடும் என்பதை சாப்பிட்டு விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.